திருவன் சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் சத்திய தர்மம் என்பது புரிதலில் மீள்வது. சங்கித்தே நிப்பிதாய, புரிந்து கொண்டு புரிதலில் மீள்வதற்கு பெயர்தான் சங்கித்தே நிப்பிதாய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதை புரிந்து கொண்டதன் பிறகு, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு வழக்கம் போலத்தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லி. பகவான் புத்தர் அவர்கள் இப்படித்தான் சொல்கிறார், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடியது. இது எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு போவது கிடையாது, ஒரு கோணத்தை பிடித்து கொள்வது கிடையாது. ஒரு புரிதல் தான் இங்கே உருவாகுது. அந்த புரிதல் இந்த விதர்சனா தியானம் மூலியமாக தான் அவர் இந்த புரிதலுக்கு வருகிறார். விதர்சனம் தியானம் இல்லாதவருக்கு புரிதல் என்பது கிடையாது, அங்கே ஞானமும் கிடையாது. நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற இந்த தத்துவத்தின்படி பகவான் புத்தர் அவர்கள் இதை விவரமாக கூறுகிறார்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த 5 சென்சரின் ஊடாக இணையப்பட்டது தான் உலகம். கண்ணால், காதால், மூக்கால், நாக்கால், உடலால் இணைந்தது தான் உலகம். இவை அனைத்தும் இணைந்தது தான் உலகம். அப்போ இந்த இணைந்தது எங்கேயும் கிடையாது என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இணையப்பட்டதை தான் நாங்கள் இன்றைக்கி வெளியில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறோம். இன்றைக்கி எந்த மனிதனை எடுத்தாலும் அந்த மனிதன் எல்லாம் இருக்கிறது என்று எதை சொல்கிறார்களோ அவை அனைத்தும் எங்கேயும் இருப்பது கிடையாது. கணவன், மனைவி, குழந்தைங்க, தாய், தகப்பன், வீடு, பணம், வாகனம், ரோஜா, மல்லிகை, தாமரை, மாம்பழம், வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதை சொன்னாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே. எல்லாம் எண்ணங்கள் தான், அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இதன் உண்மைத்தன்மையை கையாளணும். நடைமுறை பக்கம் இதை விதர்சனா தியானம் பண்ணி நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கணும். அப்போ தான் இதை எங்களுக்கு உணர முடியும். அந்த புரிதல் என்பது இங்கே தான். அப்போ தான் அவர் புரிந்து கொள்கிறார், அது எங்கேயும் இருப்பது கிடையாது. உதாரணமாக மாம்பழம் என்பது நாக்குக்கு ஒரு சுவை. அந்த சுவைக்குள் இந்த சுவையை நாங்கள் மாம்பழம் என்று சொல்கிறோம். மூக்கால் முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை, கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான, ஒரு பாரமான தன்மை. அப்போது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், ஒரு வடிவம். காதுக்கு கேட்டது சத்தம், மாம்பழம் என்ற சத்தம். அப்போ இவை அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் மாம்பழம். அப்போது அந்த எண்ணம் தான் மாம்பழம் அல்லது உண்மையாக மாம்பழம் இருக்கிறதா என்ற விதர்சனா அவர் செய்யணும். இதை கேட்கும் ஒரு மனிதன், அந்த மனிதன் அவர் விதர்சனா பண்ணணும், மாம்பழம் என்பது உண்மையாக இருக்கிறதா இல்லாட்டி இது ஒரு எண்ணமா அப்படின்றத அவர் விமர்சனம் பண்ணணும். அவர் ஆராய்ச்சி பண்ணணும்.
ஆராய்ச்சியை பண்ணினால்தான் அவருக்குள் இதை புரிந்து கொள்ள முடியும். உண்மையாகவே மாம்பழம் என்பது ஒரு எண்ணம்தான். அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்படி ஒன்று வெளியில் எங்கேயும் இல்லை என்று அந்த புரிதலை, அந்த உணர்வுக்குள், இந்த புரிதலினூடாக ஒரு உணர்வு பெறுகிறார். ஒரு உணர்வு உருவாகுது, உண்மையாகவே இது இருப்பது கிடையாது என்ற உணர்வு இங்கே அப்போதான் பிறக்கிறது, அந்த புரிதலினூடாக. அப்போ புரிதல் அடைந்ததன் பிறகு அவர் அதன் மீது, அது வெளியில் இல்லை என்ற துஷ்டியில் அல்ல அவர் இருக்கிறார். அது ஒரு துஷ்டி கிடையாது. துஷ்டி தான் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு துஷ்டி தான் மித்யா துஷ்டி. அதுதான் உலகம் உண்மை என நம்பி வாழ்ந்த அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக மனிதனின் சுபாவம். அஸ்ருதவத் என்றால் சத்திய தர்மம் பற்றி தெரியாதவர், கேட்காதவர், அஸ்ருதவத். புத்தக்ஜன என்றால் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன். மித்யா துஷ்டிக்கு என்றால் உண்மையற்றதை, பொய்யானதை உண்மை என நம்பி வாழும் மனிதன் தான் மித்யா துஷ்டிக்க. புத்தக்ஜன என்றால் உலகம் பொறும் போக்கில் போகிறவர் தான் புத்தக்ஜன. எல்லாம் போலவே அவரும் போகிறார், அதுதான் புத்தக்ஜன. மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்றால் பைத்தியக்காரர். அவர் ஒரு பைத்தியக்காரரை போலத்தான் வாழ்கிறார். உண்மையாகவே அவர் சொல்வார், எல்லாமே பைத்தியக்காரங்கள் போல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரும் உண்மையாகவே பைத்தியக்காரர் என்பது அவருக்கு தெரியாத உண்மை. அப்போது இந்த மாதிரி தான் உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பைத்தியக்காரர்களைப் போல். பைத்தியம் பித்து பிடித்தது போல் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பின் வழியாக செல்கிறார். அப்போ அவர் இருப்பது உண்மைக்குள் அல்ல, பொய்யான, உண்மையற்ற பொய்யான ஒரு உலகையே உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு வாழ்கிறார். அப்போ அந்த உலகம் என்பது இருக்கிறது. அப்போ அந்த உலகத்தின் அவர் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியை தேடுறார், ஆனந்தத்தை தேடுறார். கிடைக்குமா? கிடைக்காது, எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா அதில் இன்பம் இல்லை, இருப்பது வெறும் துன்பம் மட்டும்தான். அதில் மகிழ்ச்சி இல்லை, அதில் இருப்பது வெறும் கவலை மட்டும்தான். அதில் ஆனந்தம் இல்லை, அதில் இருப்பது வெறும் சோகம் மட்டும்தான். ஏன்னா இங்கே பிறந்த ஒரு மனிதன் வயசு போகுது, அவருக்கு நோய் வாய்ப்படுறாரு, கடைசியில் இறந்து போகிறார். இப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கைக்குள்ளே அவர் எதை அனுபவித்தார்? எதில் இன்பத்தை கண்டார்? நல்ல சாப்பாடை சாப்பிட்டு இன்பம் அடைந்தாரா? நல்ல ஸ்பரிசத்தை கொடுத்து இன்பத்தை அடைஞ்சாரா? நல்ல வாசனையினூடாக, நல்ல ஸ்பரிசங்களினூடாக, நல்ல வர்ணத்தினூடாக, நல்ல இனிமையான சத்தத்தினூடாக அவர் இன்பம் அடைந்தாரா? இல்லை. அது அனைத்தும் தற்காலிகமானது, அது சொல்பமானது. அது கொஞ்ச நேரத்துக்கான இன்பத்தை பெற்றாலும் அது நிரந்தரமான துன்பத்தை பெற்றுக் கொடுத்தது அவருக்கு. அதில் இருப்பது துன்பம் மட்டுமே, அதற்குள் இருப்பது துன்பம் மட்டுமே, இன்பம் இல்லை. இதுதான் உண்மை கதை. அப்போது இன்பமற்ற துன்பமான உலகை அவர் அதில் இன்பத்தை தேடுகிறார். இன்பமற்ற துன்பமான உலகத்தில் இன்பத்தை தேடுகிறார். அவருக்கு என்றைக்குமே கிடைக்காது, எப்போவுமே அவருக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை கதை, இதுதான் சத்தியம். அப்போது சத்தியமற்ற அசத்தியமான உலகத்தில் அவர் மகிழ்ச்சியை, இன்பத்தை தேடுகிறார் என்றால் அதில் அவருக்கு எப்போவுமே கிடைக்கப் போகிறது கிடையாது. இன்பம் எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இவர் இந்த சத்தியத்தை உணரும் போது, சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது தான் அவருக்கு இன்பம் கிடைக்கிறது. அது ஆரிய பூமியின் இன்பம். இந்த அரியானந்த சாவி அரியதம்மே சுகோவிதோ அரியதம்மோ வினையோ என்ற இந்த ஆரிய வினைக்குள் வருபவர் இந்த நிரந்தரமான இன்பத்தை அடைகிறார், நிரந்தரமான மகிழ்ச்சியை பெறுகிறார். ஏன்னா அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். மாம்பழம் என்பது ஒரு எண்ணம், அது இருப்பது கிடையாது, அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம். அப்போ இந்த மனதின் மாயைக்குள் தான் மனதின் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ளும் போது
அவருக்கு மெட்டீரியல் உலகம் என்பது வெறும் கற்பனையாகத்தான் இருக்கிறது. மெட்டீரியல் உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. நாங்கள் சொல்வது எல்லாமே எண்ணங்கள். அம்மா, அப்பா, வீடு, பணம், ரோஜா, மல்லிகை, தாமரை, மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், அன்னாசிப்பழம் எல்லாமே எண்ணங்கள். அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் என்றால் அப்போ அது எங்கேயும் இருக்கிறதா? இல்லை, அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ளும் போது அவருக்குள் ஒரு உணர்வு பிறக்கிறது. இதுதான் உண்மை என்ற உணர்வு அங்கே பிறக்கிறது. அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது உலகிலிருந்து மேலுகிறார், மரணத்தை வெல்லுகிறார். அவருக்கு மரணம் ஒன்று கிடையாது, புத்த சுபாவம் அடைகிறார். இதுதான் புத்த சுபாவம் அடையும் வழி. அப்போது யோ தம்மம் பசதி சோ மம் பசதி என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறும், தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மம் தான், ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது இதை விரிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாப்பில் யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ ஏதுமற்ற ஒன்றும் அற்ற உலகை தான் நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும், ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாம்பழம் என்பது ஒரு எண்ணம். அது வெளியில் அல்ல, அது மனதிலும் அல்ல. மனதில் இருக்கிறதா? இல்லை, அது மனசிலும் இல்லை. ஏன்னா அது சத்தமும் வர்ணமும் இணைஞ்சது. அப்போ இணைஞ்சது வெளியில்னு சொன்ன மனசில் இருக்குதா? மனசிலும் இல்லை. அப்போது அவர் இந்த வழிக்கு வரணும், நடைமுறையில் அவர் இதை கையாளணும், விதர்சனா பண்ணணும், விதர்சனா தியானத்தில் அவர் ஈடுபடணும். அப்போது இந்த ஈடுபடுதலினூடாக அவருக்கு ஒரு புரிதல் உருவாகுது, எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போது எங்கேயும் ஏதும் இருக்கிறதா? இல்லை, எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை அவர் கையாளும் போது, நடைமுறையில் அவர் இந்த சத்தியத்தை நடைமுறைக்குள் வரும்போது, நடைமுறையில் அவர் இதை கையாளும் போது தர்மத்தை காணுகிறார். தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்கிறார். தர்மம் என்பது ஏதுமில்லை, ஒன்றுமில்லை. அப்போது ஏதுமில்லாத ஒன்றுமில்லாத இடத்தில் ஒருவர் இல்லை, எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போ ஏதுமில்லை, ஒன்றுமில்லை என்ற புரிதலினூடாக அவருக்குள் ஒரு உணர்வு பிறக்கிறது. உண்மையாகவே எங்கேயும் ஏதும் கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் என்ற உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அவர் புத்தரை காண்கிறார். அப்போ புத்தர் என்பவர் ஒருவரா? இல்லை. ஒரு நபரோ, ஒரு உயிரோ, ஒரு மனிதனோ, ஒரு கடவுளோ, இறைவனோ யாருமே இல்லை. புத்தர் என்பவர் அந்த உயிர் அற்ற நபரற்ற நிலைக்கு பெயர் தான் புத்த. உயிர் இல்லை, நபர் இல்லை, அந்த நிலைக்கு பெயர் தான் புத்த. இதை இன்றைக்கு தவறான முறையில் பயன்படுத்தும் மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க. புத்தர் என்றால் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மெட்டீரியல் கதை, அது கற்பனை கதை. அது அல்ல பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். மனிதன் இருப்பது துன்பத்தில். அப்போ அந்த துன்பத்தில் இருந்து மேலும் வழி ஒன்றும் இருக்கிறது. அந்த வழிதான் பகவான் புத்தர் சென்ற வழி. அப்போ அதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறாரே தவிர வாழ்க்கை வரலாறை சொல்லலை. இதுதான் வாழ்க்கை வரலாறு. அப்போ அதை கேட்டு, வாழ்க்கை வரலாறை கேட்டு யாருமே நிர்வாணம் அடைய முடியுமா? துன்பத்திலிருந்து மீள முடியுமா? அது எல்லாமே கற்பனை கதைகள். அப்போ அதில் உண்மை இல்லை. பகவான் புத்தர் சென்ற வழிக்கு நாங்களும் வரணும். அப்போ தான் எங்களுக்கும் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய முடியும். அப்போ எங்களுக்கு துன்பம் இல்லை, துன்பமற்ற துன்பமில்லாத துன்பத்துக்குள் இருந்து விடுதலை பெறுவோம், துன்பத்திலிருந்து மீள்வோம், துன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். அப்போ இதுதான் புத்த சுபாவத்தை அடையும் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகரின் சுபாவம். அப்போது இந்த புரிதலினூடாக பகவான் புத்தர் அவர்களை சந்திக்கிறோம் நாங்கள். புத்தர் என்றால் ஒருவர் அல்ல. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் ஸ்ராவக புத்த என்றால் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இங்கேயும் ஒருவர் இல்லை. அப்போது புத்தர் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. தர்மம் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ புத்த என்றால் ஒருவர் இல்லை, ஒரு உயிரோ நபரோ இல்லை. உயிரற்ற நபரற்ற நிலைக்கு பெயர் தான் புத்தர். அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடையும் போது இருவர் என்று இங்கே ஒரு இல்லை, ஒருத்தர் கூட இங்கே கிடையாது. புத்தர் என்றால் ஒருவர் இல்லைன்னு சொன்னால் இதை புரிந்து கொள்ளும் போது அவரும் அங்கே இல்லாமல் போகிறார். நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. உடலுக்குள் நான் இல்லை. இந்த உடலில் 32 உறுப்புகள் இருக்குது. ஆனால்
இதற்குள் நான் என்று ஒருவர் இல்லை, எனதென்று ஒன்று இல்லை, என்னுடைய ஆன்மான்னு சொல்லி ஒன்று கிடையாது. அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது நான் இல்லாமல், எனது இல்லாமல், என்னுடைய ஆன்மா இல்லாமல் செயல்பாடுகள் நடக்குது. வழக்கம் போலவே எல்லாமே நடக்குது. அதில் வேறுபாடுகள் இல்லை, அதில் வித்தியாசம் இல்லை. ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதன் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்வார். அதில் மாற்றம் இல்லை. குழந்தைங்களோட, தாய் தகப்பனோட, உறவினர்களோட வழக்கம் போலவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அப்போ அங்கே அந்த விதர்சனா தியானத்தில் அவர் ஈடுபட்டு இந்த சத்தியத்தை கையாளும் நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு இது எல்லாமே சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். இந்த உடலில் நான் இல்லை என்றால் எல்லாமே இந்த உடல் செயல்படுது. இந்த மரம் போல், மரத்துக்கு காற்று படும்போது கிளைகள் அசையும், இலைகள் அசையும். அப்போ அது அந்த சுபாவத்தின் தன்மை. அப்போ இதே போலத்தான் இங்கே இந்த உடல் என்பது செயல்படுது. அந்த காற்றுக்கு மரம் அசைவது போல். அப்போ இந்த செயல்பாடுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடக்குது. அப்போ இதை அவர் கையாளுகிறார், கண்காணிக்கிறார். அப்போ இந்த கண்காணிப்பில் அவர் பார்க்கும்போது எந்த செயலை செய்தாலும் அவர் செய்வது கிடையாது. இப்போ நாங்கள் உதாரணமாக கடைக்கு போகணும், பொருட்கள் கொஞ்சம் வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கடைக்கு போகிறதுக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்கிறோம். பணத்தை எடுத்துக்கொள்கிறோம், அதுக்கான பில் ஒன்றையும் போட்டுக்கொள்கிறோம். பில்லை போட்டுக்கொண்டு கடைக்கும் போகிறோம். இப்போ கடைக்கு போகிறோம் என்ற ஒரு நினைப்பு தான் வந்தது. ஆனால் செயல்பாடு என்பது நடக்குது. இது வலது கால், இது இடது கால், இது வலது கால், இது இடது கால் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி ஒவ்வொரு காலையும் எடுத்து வைக்கிறதில்ல. அப்போது நினைப்பு ஒன்று வந்துச்சு, கடைக்கு போகணும், இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த செயல்பாடு நடக்குது. அப்போ அந்த செயல்பாடை நாங்கள் நினச்சி செய்யலை. இப்போ கடைக்கு போயிட்டு கடையில் தேவையான பொருட்களை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்குறோம். மறுபடி வரும்போது நினச்சி வரோம். நாங்கள் வலது கால், இது இடது கால், இது வலது கால், இது இடது கால் அப்படின்னு சொல்லி நினச்சி நடக்கலை யாருமே. அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது, அதன் செயல்பாடு நடக்குது. அதுக்கு பிறகு அந்த செயல்பாடு எல்லாமே நான் செய்வது அல்ல, நான் செய்யாமல் அங்கே செயல்பாடு நடக்குது. அப்போது உடலுக்கு இப்போ குளிக்கும் போது குளிர்ச்சி தான் தெரியும். தண்ணீரை நாங்கள் ஊற்றும் போது குளிர்ச்சியை உணர முடியும். அந்த குளிர்ச்சிக்குள் நான் இருக்கிறேனா, அந்த குளிர்ச்சி எனக்காக தோன்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அது உடலுக்கு, குளிர்ச்சி என்பது உடலுக்கு தோன்றுகிறது. உடல் என்பது குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான தன்மைகளை உணரக்கூடியது. அப்போ அந்த உணர்வு என்பது, அந்த குளிர்ச்சி என்ற உணர்வு என்பது எனக்கு அல்ல தோன்றுறது. இந்த குளிர்ச்சி என்பது எனக்கு அல்ல, இந்த சென்சருக்கு, உடல் என்ற சென்சருக்கு குளிர்ச்சி தோன்றுகிறது தவிர எனக்கு குளிர்ச்சி தோன்றலை, நான் குளிர்ச்சியை உணரலை. அப்போது இப்போ கடைக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு கால் அடிபட்டுச்சுன்னு, கல்லில் கால் பட்டுருச்சு. கால் பட்டதுக்கு அவர் என்ன செய்கிறார், வலிக்குது, ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு அது நடந்தாலும் அது அவருக்கு நடப்பது கிடையாது. கல்லில் கால் பட்டுச்சுன்னு சொன்னால் வலிக்குது, ரத்தம் போகுதுன்னு சொன்னால் வலிப்பது என்பது எனக்கு கிடையாது. வலி என்பது உடலுக்கு, உடல் என்ற சென்சரை சார்ந்தது வலி என்பது. அதில் நான் இல்லை, அந்த வலி எனது இல்லை, அது எனக்கு வலிக்கலை. வலி என்பது சாதாரணமானது தான். எல்லாத்துக்கும் போலத்தான் அவருக்கும் வலிக்கும். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு வலி இல்லாமல் போகாது, வேதனை இல்லாமல் போகாது. வேதனை என்பது இருக்குது, வலி என்பது இருக்குது. ஆனால் அவருக்கு வலிக்கலை, அது அவருக்கு வலிப்பது கிடையாது. ஏன்னா அவர் என்று இந்த உடலில் யாருமே கிடையாது. அப்படி ஒன்று தருந்த உடல் இல்லை. ரத்தம் போவது என்பது அவருக்கு தான் நடக்குதா? இல்லை, அது ஒரு சென்சர் சிஸ்டம்னா. இந்த உடலுக்கு காயம் பட்டுச்சுன்னு சொன்னால் ரத்தம் போகிறது என்பது சாதாரணமான ஒரு செயல்பாடு. அப்போது இதே போல் தான் இப்போ இந்த மரம் போல தான். மரத்துக்கு கிளைகள், காற்று வீசும்போது கிளைகள் அசையுது. அதே பலமாக வீசினுச்சுன்னா காற்று, கிளைகள் உடைஞ்சும் விழலாம். மரத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லையே. மரத்துக்கு அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ இதே போல் கல்லில் கால் பட்டாலும், காயம் பட்டாலும் அது கால் என்ற இந்த உடல் என்ற சென்சருக்கு உரித்தானதே தவிர அது எனக்கு இல்லை. அதில் நான் இல்லை, இந்த உடலில் நான் இல்லை. அவர் இதை கையாள்றார்.
அந்த நிலையிலே இதை நடைமுறைப்படுத்தி பார்க்குறார். அதுதான் அந்த விமர்சனத்துக்குள் தான் அது எல்லாமே இருக்குது. அது விமர்சனத்தினூடாக பார்க்குறார், அது விழிப்புணர்வோடு இருக்கிறார். அப்போ இது எல்லாமே சென்சார் சிஸ்டம் தான். அப்போ கண் தெரிவதனால தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். காது கேட்பதனால தான் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மூக்கு நாக்கு உடலுன்ற இந்த சென்சர் இயங்குவதனால தான் நாங்கள் இதெல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ இதை உணரும் நான் இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே சென்சார் சிஸ்டம் என்ற அந்த நடைமுறையில் கையாளும் போது இதை விதர்சனா மூலியமாக விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு எங்கேயுமே நான் இல்லாமல் தான் எல்லாமே இயங்குது. நான் இல்லாமல் எல்லா செயல்பாடுகளும் இயங்குது, நடக்குது. அப்போ அந்த ரோபோவை போல், அந்த ரோபோ என்பது இயந்திரம் என்பது அதற்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட விஷயம் மட்டும்தான் அந்த ரோபோ செய்யும். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஆன்மா கிடையாது தானே, ரோபோவுக்கு ஆன்மா ஒன்று கிடையாது. அப்போது அதுக்கு வலிக்கிறதா, அதுக்கு ஃபீலிங்ஸா, அதெல்லாமே ஒன்றுமே கிடையாதே ரோபோவுக்கு. இதே போல தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவருக்கு ஃபீலிங் இல்லாமல் போகாது. ஆனால் அதுக்குள் நான் இல்லை, அது எல்லாமே சென்சார் சிஸ்டமாக இயங்குது, அது செயல்பாடாக இயங்குது. அப்போது இதற்குள் நான் இல்லாமல் இயங்குது. அப்போது கால் அடிபட்டாலும், வயிற்று வலி வந்தாலும், எந்த ஒரு வேதனையாக இருந்தாலும், கால் வலியாக இருந்தாலும், தலை வலியாக இருந்தாலும், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை அவரை தாக்காது, அது உடலை தாக்குதே தவிர அந்த உடலில் அவர் இல்லை. அந்த உடல் என்ற இந்த சென்சருக்குள் அவர் இல்லை. அவர் இல்லாமல் செயல்பாடுகள் நடக்குன்னு சொன்னால் அப்போது அதற்குள் வந்த வேதனை வலி எதுவுமே அவருக்கு வருவது கிடையாது. அப்போது அங்கே துன்பம் இல்லை, அவர் துன்பத்திலிருந்து மீள்கிறார். ஏன்னா அந்த வேதனையை உணர்பவர் அங்கே இல்லை, அந்த வலியை உணர்பவர் அங்கே இல்லை. எனக்கு தான் வலிக்குது, என்னால் தாங்க முடியலையே அப்படின்ற வேதனைக்குள் அவர் இல்லை. அவர் அந்த நிலையில் அவர் இல்லை. வேதனை சாதாரணமான முறையில் இருந்தாலும், வலி சாதாரணமான முறையில் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் ஒருவர் இல்லாமல் அந்த வேதனை என்பது நடக்குது. அப்போ அங்கே அனுபவிப்பவர் தான் இல்லாமல் போகிறார். வேதனையை, அந்த வலியை அனுபவிப்பவர் இல்லை. அனுபவிக்காதவர் அங்கே அனுபவம் இல்லாத வேதனை ஒன்று நடக்குது. அங்கே அனுபவிக்காத ஒரு வேதனை, அந்த வேதனைக்கு சொந்தக்காரர் இல்லாமல் போகிறார். அப்போ இது முற்றுமுழுதாக நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. இது வெறும் சிலபஸ் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல. இப்போ நடைமுறை பக்கம்தான் இது சார்ந்தது. நடைமுறை பக்கம் இது விதர்சனா மூலியம் அவருக்குள் இதை நடைமுறையில் கையாளக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன செய்தாலும் அது இந்த விதர்சனா தியானத்தில் இருப்பவருக்கு, இந்த விமர்சனத்தினூடாக இருப்பவருக்கு அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது. அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாருக்குமே இயலாது. ஏன்னா அவர் உண்மையை தான் காண்கிறார், சத்தியத்தை காண்கிறார். சத்தியத்தை காண்பவர் யாராலும் ஏமாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அப்போ சத்தியத்தினூடாக அவர் இந்த விதர்சனாவினூடாக, விமர்சனத்தினூடாக அவர் உண்மையை தான் உணர்கிறார், உலகிலிருந்து மீள்கிறார். அப்போ இந்த உடலில் நான் இல்லை, அப்போ இந்த மனதிலும் நான் இல்லை. அப்போ எண்ணங்கள் தோன்றுதுன்னு சொன்னால் அது எனக்கு தேவையான மாதிரி தோணலை, அது அதன் செயல்பாடு. அதுதான் மனம் என்ற துவாரத்தினூடாக எண்ணங்கள் வெளிவந்து கொண்டே இருக்குது. மனம் என்பது ஒரு சென்சர். அதான் சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 6 உற்பத்தி நிலையத்தால் தான் உலகம் உருவாகி இருக்கு. இந்த 6 உற்பத்தி நிலையத்திலிருந்து மேலும் போது அவர் உலகில் இருந்து மேல்கிறார். அப்போ இதுதான் மரணத்திலிருந்து விடுதலை பெறும் வழி. அப்போ இந்த மனம் என்பதும் ஒரு சென்சர் தான். அப்போ அதற்கு எண்ணங்கள் வருவது என்பது எனக்கு தோன்றுவது அல்ல. இந்த எண்ணங்கள் என்பது நான் இல்லை. அப்போ எண்ணங்கள் எல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்தது தானே. அப்போ அது வெளியில் இல்லைன்னு சொன்னால் மனசில் இருக்குதா? நிரந்தரமானது ஒன்று சொல்லியிருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போ இதை ஒரு உதாரணமாக கூறுவதாக இருந்தால், ஒரு பந்தை பற்ற வச்சு அதை வேகமாக சுற்றினா என்ன நடக்கும்? கயிறால் ஒரு கம்பியால் கட்டி ஒரு பந்தத்தை பற்ற வச்சு அதை வேகமாக சுற்றினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். ஆனால் வட்ட வடிவம் ஒன்று இருக்குதா? இல்லை, அது வேகத்தின் வழியாக எங்களுக்கு தெரியுது, இருப்பதை போல தெரியுது.
அது உண்மையாக இருக்கிறதா? இல்லை, அப்படி ஒன்று உண்மையாக கிடையாது. அப்போ இதே போல தான் அந்த மனம் என்பது சத்தமும் வர்ணமும் கலந்து உருவாகி அது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. அது திரைப்படத்தில் ப்ரொஜெக்டர் போல். திரைப்படத்தில் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி எல்லாமே நடக்குது வழக்கம் போல். அந்த நடிகை, நடிகர், பாடல்கள், இசை, காமெடி, சண்டை, இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது திரைப்படத்தில். அப்போ அதில் உண்மை என்று சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அதில் உண்மை எதுவுமே கிடையாது. அப்போ இதே போலத்தான் இந்த மனம் என்பது சத்தமும் வர்ணமும் கலந்து அது வேகமாக சுழன்று கொண்டே இருக்குது, வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இதில் உண்மையாக இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா அப்படி ஒரு எண்ணம் எங்கேயுமே இல்லை. இது எல்லாமே முன்பு போட்டப்பட்ட சமிக்கைகள். நாங்கள் முன்பு போடப்பட்ட சமிக்கைகளைத்தான் இப்போவும் நாங்கள் இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு வாழ்கிறோம். அப்போ இதெல்லாமே இறந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர யாருமே நிகழ்காலத்தில் வாழலை. எல்லாமே பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அம்மா அப்பா வீடு வாசல் எதுவுமே இருக்கலை. அப்போ இதெல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்து கொடுக்கப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்டதை தான் நாங்கள் இன்னைக்கும் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். சத்தம் வர்ணமும் கலந்து கொடுக்கப்பட்டதை நாங்கள் இன்றைக்கும் பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போது நாங்கள் இருப்பது முன்பு போடப்பட்ட சமிக்கையில், முன்பு எங்களுக்கு ஊட்டப்பட்ட சமிக்கையில் தான் நாங்கள் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதன் உண்மைத்தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அப்போ முன்பு போட்டுக்கொண்ட சமிக்கையில் தான் நாங்கள் இப்போவும் வாழ்கிறோமே தவிர இதை விதர்சனா மூலியமாக நாங்கள் நல்லாக கையாண்டு பார்க்கும்போது அதிலும் உண்மை இல்லை. இது எல்லாமே சமிக்கைகள். சத்தமும் வர்ணமும், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகளால் உருவாக்கப்பட்ட சமிக்கைகள். கண்களுக்கு தெரிந்தது ஒரு சமிக்கை, அதற்கு ஒரு சத்தத்தை கொடுத்தாங்க. இது சேவல், இது நாய், இது யானை, இது பூனை அப்படின்னு சொல்லி கண்களுக்கு தெரிந்த ஒரு சமிக்கைக்கு காதுக்கு ஒரு சமிக்கை கொடுத்தாங்க, இது நாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சமிக்கைகளின் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். சமிக்கைகள். அப்போது இந்த முதலில் போடப்பட்ட சமிக்கையில் தாங்க இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முன்பு போடப்பட்ட சமிக்கையில் இப்போவும் வாழ்கிறோம் சொன்னால் இதன் உண்மைத்தன்மை என்ன? அப்போது உண்மைத்தன்மை ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே முன்பு போடப்பட்ட சமிக்கை. நாங்கள் இறந்த காலத்தில் தான் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இறந்த காலத்தில் இருந்ததை எண்ணி எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது. இதில் எதுவுமே சத்தியம் கிடையாது. எல்லாமே மாயை, கற்பனை, ஃபேண்டசி. அப்போது இந்த விதர்சனா தியானம் மூலிமா எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக நாங்கள் உண்மையை காணுகிறோம், உண்மையை உணர்கிறோம். அப்போது உண்மையை உணர்ந்தவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். நொடிக்குள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்தா நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. நாங்கள் எந்த திசையை பார்த்தாலும் அங்கே தோன்றுவது ஒரு எண்ணம். எந்த சத்தத்தை கேட்டாலும் அங்கே தோன்றுகிறது ஒரு எண்ணம். எந்த குளிர்ச்சியாக இருக்கலாம், உஷ்ணமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வாசனையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சுவையாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போது மனதுக்கு வரும் எண்ணங்களும் இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்தில் உண்மையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இப்போ நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கும்போது ஒரு எண்ணம் தோன்றுது. பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் போய்கொண்டிருக்கிறார். அப்போ மனிதர் என்பவர் ஒரு எண்ணம். அப்போ கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, மூக்கு நாக்கு உடலெல்லாம் கலந்த ஒரு எண்ணம் தான் மனிதன். மனிதன் என்ற ஒரு அந்த எண்ணத்தில் இப்போது இந்த நொடியில் வந்த எண்ணத்தில் உண்மைத்தன்மையை பார்த்தா அப்போ அந்த மனிதன் போயிட்டார். மனிதன் வந்தார், போயிட்டார். அந்த எண்ணம் என்பதும் அதே போல தான் வருது போகுது. அது நிரந்தரமாக நிற்கிறது இல்லை. அப்போ அது போயிட்டு இன்னொரு எண்ணம் வருது. அப்போ அந்த நேரத்தில் அந்த வந்த நொடியில் எண்ணத்தின் உண்மைத்தன்மையை நாங்கள் பார்த்தா அதுவும் அந்த மனிதன் வந்ததை போல் அந்த எண்ணமும் வருது போகுது. அந்த சினிமா தியேட்டரில் சினிமா பார்ப்பது போல் அந்த கதை ஓடிக்கொண்டே இருக்குது. அதில் அது நிற்காமல் ஓடுது. சினிமா படத்தில் படம் போல் இது ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் இதை உண்மையை நாங்கள் பார்க்கும்போது இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. அப்போ எந்த எண்ணத்தில் உண்மை இருக்கிறது?
எந்த ஒரு எண்ணத்திலும் உண்மை இல்லை. எல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்தது எங்கேயுமே கிடையாது. ஏத்தும் படித்த சம்பூத்தா ஏத்து பங்கா நிருஜ்யதி. காரணத்தின் விளைவாக வந்தது. காரணத்திலிருந்து நாங்கள் மீண்டதன் பிறகு அதன் பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். காரணத்தின் பலனாக வந்தது தான் எண்ணங்கள். காரணத்தை புரிந்து கொள்ளதன் பிறகு அந்த எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது. அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு ஒன்று கிடையாது. அந்த எண்ணங்களில் நாங்கள் மூழ்க மாட்டோம். அந்த எண்ணங்களுக்குள் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அப்போ எண்ணங்களிலிருந்து மீள்வோம், விடுதலை பெறுவோம், விமோச்சனம் அடைவோம். அப்போ எண்ணங்களிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் எண்ணங்களில் உண்மை இல்லை. எண்ணங்கள் அவருக்கு உண்மையாகாது. அப்போ எண்ணங்களின் பின் அவர் போக மாட்டார். எண்ணங்களை அவர் உண்மையை நம்ப மாட்டார். அப்போ இதுதான் மனதில் மீண்ட சுபாவம், மனதின் மாயிலிருந்து மீண்ட சுபாவம். இதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்ற சுபாவம். இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம். ஒரு நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு ஏதாவது எங்கேயாவது ஒன்று இருக்குதா? இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இதுதான் சத்திய தர்மம். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அப்போது புத்த சுபாவம் அடைகிறார். யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். அப்போது தர்மத்தை காண்கிறார். என்னது? ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இதுதான் புத்த சுபாவம். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். புத்தரை காண்பவர் உலகை வெல்லுகிறார். புத்த சுபாவம் அடைகிறார், உலகை வெல்லுகிறார். அப்போது உலகம் என்பது எண்ணங்கள். அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு உலகம் ஒன்று கிடையாது. உலகை வெல்லுகிறார், மரணத்தை வெல்லுகிறார். மனதின் மாய்க்குள்ள இருக்கும் மனிதனுக்கு மரணம் இருக்கிறது. மனதின் மாயில் மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கும் மனிதனுக்கு மரணம் இருக்கிறது. மனதை வென்றவருக்கு மரணம் இருக்கிறதா? மனதின் மாயிலிருந்து மீண்டவருக்கு மரணம் இருக்கிறதா? மரணத்தின் இந்த எண்ணங்களின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு மரணம் இருக்கிறதா? இல்லை, மரணம் இல்லை. மரணத்தை வெல்லுகிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி, விதர்சனா சமாதி என்பது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி. நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலைதான் விதர்சனா சமாதி என்பது. அப்போது நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எதை செய்து கொண்டிருந்தாலும், எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தாலும் அதற்குள்ள சமாதி என்பது அலைந்து போகுவது அல்ல. அந்த நிலையிலும் எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சமாதி என்பது எல்லா நிலைகளிலும் அந்த சமாதி என்பது அவருக்குள் இருக்கிறது. அதுதான் விதர்சனா சமாதி. அது அனிமித்த சுன்யத்த அப்ரணீத்த சேத்த விமுக்தி என்ற நிலையை அடையும் சமாதி நிலைக்கு பேர்தான் விதர்சனா சமாதி. அவர் சேத்த விமுக்தி, மனதின் மாயிலிருந்து விடுதலை பெறுகிறார், விமோச்சனம் அடைகிறார், துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ இது முற்று முழுதாக நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. அப்போ நடைமுறை பக்கம் கையாள வேண்டி இருக்கிறது. நீங்கள் இதை கேட்டு நடைமுறை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் புரியும் இதன் உண்மைத்தன்மை, இதன் சத்தியம் என்ன அப்படின்றத. அப்போது இது புரிதலில் மீள்வது என்பது இந்த சத்தியத்தை நாங்கள் விதர்சனா தியானம் மூலியமாக புரிந்து கொண்டதன் பிறகு இதில் மாற்றம் இல்லை. வழக்கம் போலவே எல்லாமே அவர் குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும், இல்லற வாழ்க்கையை வாழ முடியும். எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வழக்கம் போலவே அவர் தொழில் செய்பவராக இருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கம்பெனியில் அவர் தொழில் பார்ப்பவராக இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் அவர் ஈடுபடுபவராக இருக்கலாம். ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு மாணவியாக இருக்கலாம், வயசு போன வீட்டில் இருக்கும் இல்லத்தவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் எதையுமே விட வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர் இந்த சமாதி நிலையில் மன மகிழ்ச்சியில் ஆனந்தமாக நிரந்தரமான இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து நிர்வாணம் அடைந்து புத்த சுபாவத்துக்குள் அவருக்கும் விட்டிருக்க முடியும். புத்தர் என்பவர் கண்களுக்கு தெரிபவர் கிடையாது. அந்த புத்தர் என்பவர் சிலை அல்ல. புத்தர் என்பவர் சித்தார்த்தர் அல்ல. இந்த சத்துவ புத்கல துஷ்டி, அதாவது உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு பெயர் தான் புத்த. அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களாலும் முடியும்.
அதற்கு தேவை உங்களுக்கு இந்த சத்திய தர்மம். அதை கேட்டு நீங்கள் விதர்சனா பண்ணி இந்த நடைமுறை பக்கம் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய முடியும். அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.